This video sponsored by SBO Digital Marketing. இது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை இந்த டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த 2 சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆப்ரேஷன்ஸ் ஆன் நம்பர்ஸில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 796 இன்டூ 796 மைனஸ் 204 இன்டூ 204. ஓகே, ஸோ இதை இப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூமிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஃபார்மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் எடுத்து நான் அப்படியே எழுதிக்கிறேன். 796 இன்டூ 796 மைனஸ் 204 into 204. So 796 into 796 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 796 the whole square எழுதிக்கலாமா? a into a னா a square எழுதலாம்ல. ஸோ அதே தான் 796 whole square மைனஸ் இதுவும் 2 times இருக்கு மல்டிப்ளிகேஷனில். ஸோ 204 the whole squareன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? ஏதோ ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. a எடுத்துக்கலாம், x எடுத்துக்கலாம், y எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இது இருக்குது. அதாவது கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அதோட ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஓகே, கொஸ்டின் வந்து லெஃப்ட் சைட் ஃபார்மெட்டில் இருக்குது. நம்ம ரைட் சைட் ஃபார்மெட்டில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினை வச்சு ஹியர் a இஸ் ஈக்குவல் டு 796 அண்ட் b இஸ் ஈக்குவல் டு 204. ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். 796 the whole square minus 204 the whole square. Question இது. Okay, equal to, so a square minus b square na a plus b into a minus b. a ஓட value 796. 796 plus 204 into a minus b. 796 minus 204. So இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 6 plus 4 10 வரும். கேரி ஓவர் 1. 9 plus 1 10. 0 carry over 1, 7 plus 1 8, 8 plus 2 10. ஓகே, இதை மைனஸ் பண்ணும்போது 6 minus 4 2, 9 minus 0 9, 7 minus 2 5. இப்போ மல்டிப்ளை பண்ணுறது உங்களுக்கு ஈஸி பாருங்கள். 592 இன்ட்டு 1000 பண்ணும்போது 592 ஃபஸ்ட்டு வந்துடணும். ரிமைனிங் எவ்வளோ 0 இருக்கோ அந்த 0வை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ அதனால ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும், பட் இது டைம் எடுத்துக்கும். அதனால இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கொண்டு வந்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 387 இன்ட்டு 387 ப்ளஸ் 113 இன்ட்டு 113 ப்ளஸ் 2 இன்ட்டு 387 இன்ட்டு 113. ஃபஸ்ட்டு கிவன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம். கிவன் எக்ஸ்பிரஷன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்? 387 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 387 the whole square plus 113 into 113 இருக்குது. ஸோ 113 the whole square எழுதிக்கலாம். இது எதுவுமே பண்ண முடியாது, ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2 into 387 into 113. ஸோ இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 into a into b. இந்த இடத்துல வேறு நம்பராக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வராது. ஓகே, பட் இந்த இடத்துல 2 இன்ட்டு ஏ, இங்கே என்ன வேல்யூ, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் இங்கே இருக்குது. ஏ பி என்ன இருக்கோ அதே இருக்குது. ஸோ இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகே, ஃபார்முலா எழுதுகிறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அதோட ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ரீகால் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம இந்த ஃபார்முலா ரைட் சைட் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஹியர் கொடுத்துருக்கிற கொஸ்டினை வச்சு ஏவோட வேல்யூ 387 அண்ட் பியோட வேல்யூ 113. தேர்ஃபோர் டேரெக்டாக கொஸ்டின் எடுத்து எழுதுறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. நீங்கள் எக்ஸாம்லலாம் அப்படி எழுத தேவையில்லை. ஓகே, 113 the whole square plus 2 into 387 into 113 is equal to, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இதான கொஸ்டின் லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் இந்த கொஷின். ஸோ ரைட் சைடு இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம. a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏவோட வேல்யூ 387 ப்ளஸ் பியோட வேல்யூ 113.
the whole square. இப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, 7 + 3 10, கேரி ஓவர் 1, 8 + 1 9, 9 + 1 10, கேரி ஓவர் 1, 3 + 1 4, 4 + 1 5, 500 the whole square. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25, 5 5 சார் 25, 2 0 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணும்போது 2 0 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அகெயின் திரும்ப 2 0 வந்துடணும். இவ்வளோ தான். ஓகே, இதுதான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். ஸோ ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொஷின்லாம் பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.